ராணுவ பணிக்கு ஆட்கள் எடுக்கிறத வந்து குறைச்சிட்டாங்க. ஆமா. அது உண்மைதான். அதே சமயம் அந்த இன்னொரு ஸ்கீம் ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்களே இப்ப. அக்னிபாத். அக்னிபாத். அது வந்து ஒரு மோசமான ஸ்கீமு. அ இது இன் ஜெனரல் கான்டெக்ஸ்ட் அத பத்தி பேச முடியும். ஆனா இன்னைக்கு அதுதான் இதுக்கு காரணம்னு சொல்ல முடியாது. ஆனா இந்தியா அதை அதை எதிர்கொள்வதற்கான சூழல் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? எதை எதிர்கொள்வதற்கு? இப்ப பாகிஸ்தான், இந்தியா போர் மூண்டால் அப்படி பேசப்படுது. அதாவதுங்க இந்தியா வந்து பொருளாதாரத்தில் வளர்ந்து கொண்டிருக்கின்ற நாடு. பொருளாதார பலம் பெற்றுக் கொண்டிருக்கின்ற ஒரு நாடு. நமக்கு ஒரு செட்பேக் ஆச்சுன்னா, திரும்ப அத சரி பண்றதுக்கு சில வருடங்கள் ஆகும். பாகிஸ்தானுக்கு வந்து அந்த மாரி பயம் எதுவுமே அது ஏற்கனவே ஃபினிஷ்ட் ஆன நாடு. அவங்கட்ட என்ன பொருளாதார பலம் இருக்கு? அதனால அவங்களுக்கு எத பத்தியும் கவலை இல்ல. நம்ம தான் அத பத்தி கவலைப்படணும். அப்படி இருக்கும்போது, ஒண்ணு சொன்னாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு மிலிட்டரி ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஒண்ணு சொன்னார்ன்னு நெனைக்கிறேன். 12லேருந்து 15 நாளைக்குள்ள நீங்க போர் ஆரம்பிச்சீங்கன்னா, போர முடிவுக்கு கொண்டு வர முடியலன்னா, நமக்கு வந்து ரொம்ப பெரிய பொருளாதார அ பின்னடைவு நடக்கும். அதெல்லாம் யோசிச்சு வச்சு பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் முடிவு எடுக்கணும். இன்னொன்னு அப்படி போர் அப்படின்னு ஆரம்பிச்சீங்கன்னா, உலக நாடுகளுடைய ஆதரவு நமக்கு இருக்கணும். உலக நாடுகள் எப்ப ஆதரவு குடுக்கும்? இந்த வந்த தீவிரவாதிகள் வந்து பாகிஸ்தான் அரசுடைய பிளெஸ்ஸிங்கோட வந்தாங்க. அப்படிங்கிறத நம்ம வந்து சந்தேகம் இல்லாம நம்ம வந்து நிரூபணம் பண்ணக்கூடிய நிலைமையில நம்ம இருக்கணும். அப்படி இருந்தா இதே வந்து ஒரு டெரரிஸ்ட் ஸ்டேட் பாகிஸ்தானே. அப்ப எங்களுக்கு வேற வழி இல்லன்னு சொல்லும்போது எல்லாருமே வந்து அத அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. இது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு தான் போரா இல்லையான்னு ஆனா சொல்லி இந்த முடிவு தாக்குதலையே ஒரு இயக்கம் வந்து பொறுப்பெடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற செய்தியில ஆமா. வருது சார். அந்த இயக்கம் பொறுப்பெடுத்துக்கிட்டாங்க. அந்த இயக்கத்துடைய பேரண்ட் ஆர்கனைசேஷன் வந்து பாகிஸ்தான்ல தான் இருக்கு. இதுவரைக்கும் வந்து எல்லாருக்கும் தெரியும். எப்ப பாகிஸ்தான் வந்து எங்களுக்கு சம்மந்தம் இல்லன்னு சொல்றது வந்து கதை. அதுவும் நம்ம எல்லாருக்கும் தெரியும். உதாரணமா அ மும்பை அட்டாக் வந்தபோது, தாஜ் ஹோட்டல் மேல அட்டாக் நடந்தபோது, பாகிஸ்தானிகள் தான் அட்டாக் நடத்துனாங்கன்னு நம்ம சொன்னபோது, அவங்க என்ன சொன்னாங்க, அது யாரோ ஸ்டேட்லெஸ் சிட்டிசன் அதுக்கும் எங்களுக்கு சம்மந்தமே இல்லன்னு சொன்னாங்க. ஆனா, அந்த இதில ஒரு பையன் மட்டும் தான் உயிரோட பிடிபட்டான். அந்த அட்டாக் பண்ணதுல. அந்த பையனுடைய அம்மா வந்து தாய் பாசத்தின் காரணமா பாகிஸ்தான்லேருந்து கிளம்பி வந்துட்டாங்க. என் புள்ளைய பார்க்கணும் அப்படின்னு. அப்ப எல்லாரும் உலகத்துக்கே தெரிஞ்சது. அப்ப இவன் பாகிஸ்தான் சிட்டிசன் தான். அதுவரைக்கும் பாகிஸ்தான் சொன்னது பொய்யு. சொல்லிட்டு இருந்தாங்க. இப்பயும் அது மாரி தான் சொல்லுவாங்க. பொய் தான் சொல்லுவாங்க. நம்ம வந்து அது பொய்ன்னு சொல்லி நிரூபிக்கக்கூடிய ஆதாரத்த நம்ம கையில வச்சிருக்கணும். அது ஒரு தேவை. காமன் மேனுக்கு என்ன சார் சொல்ல விரும்புறீங்க? அதாவது அவனா நம்மளா பார்த்துரலாம் அப்படின்னு பேசப்படுதுல்ல சமூகத்துல. காமன் மேனுக்கு என்ன சொல்ல விரும்புறேன்னா, பாகிஸ்தானிய மக்கள் வந்து நம்முடைய மக்கள் தான். ஆனால் பாகிஸ்தானிய அரசு நமக்கு விரோதமான ஒரு அரசு. இதில நமக்கு தெளிவு இருக்கணும். அந்த அரசை எதிர்த்து நம்முடைய அரசு நடத்துற எல்லா விதமான செயல்களுக்கும் நம்ம வந்து ஆதரவு கொடுக்கணும். அதே சமயம் நம்முடைய அரச பத்தி நம்ம வந்து சில கேள்விகள் கேட்கணும். நீங்க வந்து டூயபிள் ஆக்ஷன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? செய்யக்கூடிய செயல்கள் என்ன இருக்கு இதுல? உடனடியா செய்யக்கூடிய செயல்கள். அத நீங்க செய்றீங்களா? செய்யலனா ஏன்? இந்த வினாக்கள் வந்து காமன் மேன் வந்து எழுப்பணும்.